ஆஃபியா, தொழுகையின் வாஜிபுகளை வரிசையாக சொல்லு. நன்றா கவனியுங்கள் குழந்தைகளே. பரலான தொழுகையின் முதல் 2 ரகத்துகளில் மட்டும் துணை சூரா ஓதுவது மற்றும் அனைத்து தொழுகையின் ஒவ்வொரு ரகத்திலும் துணை சூரா ஓதுவது. துணை சூரா ஓதுவதற்கு முன் சூரா ஃபாத்திஹா ஓதுவது. சூரா ஃபாத்திஹாக்கு பிறகு ஒரு பெரிய ஆயத்தோ அல்லது 3 சிறிய ஆயத்துகளோ ஓதுவது. கிராத்துக்கு பிறகு ருகு மற்றும் சஜ்தாவை வரிசையாக செய்வது. ருகுவில் இருந்து எழுந்து நேராக நிற்பது. 2 சஜ்தாவுக்கு நடுவே நிதானமா உட்காருவது. ருக்கு மற்றும் சஜ்தாக்களை நிதானமாக செய்வது. முதல் இருப்பில் அத்தஹியாத்துக்காக உட்கார்வது. 2 இருப்புகளிலும் அத்தஹியாத்து ஓதுவது. வித்ரு தொழுகையில் குனூத்துவா ஓதுவது. சலாம் சொல்லி தொழுகையை நிறைவு செய்வது. இமாம் அவர்கள் ஃபஜ்ர், மக்ரிப், இஷா, ஜும்மா, தராவீஹ் மற்றும் ரமலான் மாத வித்ரு மற்றும் 2 பெருநாள் தொழுகைகளில் கிராத்தை சத்தமாக ஓதுவது. லுஹர் மற்றும் அசர் தொழுகையில் சத்தமின்றி கிராத் ஓதுவது. 2 பெருநாள் தொழுகையில் கூடுதலாக 6 தக்பீர்கள் சொல்லுவது. இந்த வாஜிபுகளை மறதியாக விட்டு போனால் சஜ்தா சஹவு செய்வது கடமையாகும். வேண்டுமென்றே விட்டால் அந்த தொழுகையை திருப்பி தொழ வேண்டும். புரிகிறதா? உஸ்தாத்.